சரி, ஹைர். இப்போ நம்ம குரான் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். சூரத்து நிசா 4 அத்தியாயத்தினுடைய 157வது வசனம் சொல்லுது, ஒமா கத்தலுஹு ஒமா சலபுஹு, அவர்களை கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், அவரை உயர்த்தி விட்டான் அப்படிங்கிறத நாம நிரூபிச்சிட்டோம் குரான் மூலியமாக. இப்போ பைபிளை கிறிஸ்தவர்கள் நம்புறதுனால பைபிளில் சொல்லப்பட்ட விஷயங்களை வச்சு எப்படி அது அவர் உண்மையிலே சிலுவையில் அறையப்பட்டாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுல முதலாவதாக நாம அடிப்படையா ஒன்று புரிஞ்சு கொள்ளணும். குரூசிஃபைடு, சிலுவை பலி. குரூசிஃபைடு அப்படின்னு சொன்னா சிலுவை பலி, சிலுவையில் அறைந்து சாகடிக்கிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அதனால இயேசு சாகவில்லை அப்படின்னு சொன்னா சிலுவையில அறையப்படலை, குரூசிஃபிகேஷன் இல்லை. வெப்ஸ்டர் அண்ட் ஆக்ஸ்போர்டு டிக்ஷனரி அதை தான் சொல்லுது. ரிசரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சாவுல இருந்து மீண்டு வரக்கூடியது. இதுவும் இல்லை, நடக்கவில்லை அப்படிங்கிறத நாம சொல்லணும். இந்த ரெண்டையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா இயேசு சொல்றாரு மத்தேயு 19வது அத்தியாயத்தினுடைய 16-17 வசனத்துல, ஒருவர் பாவ மீட்சி பெற சட்டத்தையும் கட்டளையும் கை கொள்ளவும் அப்படின்னு சொல்லி. இதே போல இன்னொரு வசனத்துல பாருங்க, புதிய ஏற்பாடு 1 கொரிந்தியர் 15-14, கிறிஸ்து உயிர் தெழவில்லை என்றால் எங்களுடைய பிரச்சாரமும் வீண்தான், எங்களுடைய நம்பிக்கையும் வீண்தான். யார் சொல்றாரு? பவுல் சொல்றாரு. அதே போல பாருங்க, ஏசாயா 64:6வது வசனம், உங்களுடைய நல்லறங்கள் எல்லாம் வீணாகிவிடும், இயேசு பாவத்திற்காக சிலுவையில அறையப்படவில்லை என்று நம்பினால், அல்லது சிலுவையில் மாண்டார் என்று நம்பாவிட்டால் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டுமே சொல்லுது, கிறிஸ்து உயிர் தெழவில்லை அப்படின்னு சொன்னா எங்களுடைய நம்பிக்கை வீண்தான், பிரச்சாரமும் வீண்தான் அப்படிங்கிறத சொல்றாரு. சிலுவை பலி இல்லை என்றால் கிறிஸ்தவமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க பாருங்க, 1 கொரிந்தியர் 15வது அத்தியாயம் 42-44 வசனம், மரித்தோரினுடைய உயிர்த்தெழுதலும் அப்படியே, அது அழிவுள்ளதாய் விதிக்கப்படும், அழிவற்றதாய் எழுப்பப்படும், மானக்கேடோடு விதைக்கப்படும், பெருமைக்குரியதாய் எழுப்பப்படும், பலகீனமாக புதைக்கப்படும், பலமுள்ளதாக எழுப்பப்படும், இயற்கை உடலோடு புதைக்கப்படும், ஆன்மீக சரீரமாக எழுப்பப்படும். இதுல என்ன சொல்லப்படுது? மீண்டு எழக்கூடிய உடல் ஆன்மீக சரீரமாகத்தான் இருக்கும், மனித உடல் போல இருக்காது அப்படிங்கிறது தெளிவா சொல்லுது. நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. அப்ப இயற்கை உடலோடு தான் அது புதைக்கப்படும், ஆன்மீக சரீரமாக அது எழுப்பப்படும். அந்த உடல் என்ன செய்யாது? திருமணம் செய்யாது, பெண் எடுப்பதும் இல்லை, கொடுப்பதும் இல்லை, மீண்டும் அவர்கள் சாவதே கிடையாது, தேவ தூதர்களாக மாறிவிட்டார்கள் அப்படின்னு லூக்காவுடைய 20வது அத்தியாயம் 27-36வது வசனம் வரைக்கும் இதை பத்தி பேசுது. அப்போ இயேசு சிலுவையில் அறையப்பட்டால், இறந்து விட்டால், அவர் திரும்பி வரக்கூடிய நேரத்துல எப்படிதான் வருவாரு? ஆன்மீக சரீரத்தோடு தான் வருவாரு அப்படிங்கிறத சொல்லுது. இப்போ இன்னொன்னு பாருங்க, ஏன்னா இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. எல்லாமே என்னதான்? செவி வழி செய்திகள், செவி வழி செய்திகள் தான். இவர் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார்னு சொன்னதற்கு பிறகு சீடர்கள் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா போஜன அறைக்கு போயிட்டாங்க. இயேசு என்ன செய்யறாரு? அங்க வர்றாரு. லூக்கா அதிகாரம் 24-36 சொல்லப்படுது. இயேசு சொல்றாரு, ஷாலோம், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறதான் ஷாலோம். நீங்க கூகுள்ல போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. இந்த லூக்காவுடைய அதிகாரம் 24-37 உடனே அந்த சீடர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவர்கள் கலங்கி பயந்து போனார்கள். எதுக்காக பயந்தாங்க? ஒரு ஆவியை காண்பதாக நினைத்தார்கள். அதான் நம்ம 1 கொரிந்தியர் 15-42-44 சொன்னோம். ஒரு உடல் இறந்துருச்சுன்னு சொன்னா ஒரு ஆவியாகத்தான் அது மாறும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு வேதங்கள்ல. சோ அதனால ஒரு ஆவியை காண்பதாக அவர்கள் என்ன செஞ்சாங்க? பயந்தார்கள். இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப பாருங்க, இவர் இயேசு செத்துட்டாரு அப்படிங்கறத அவங்க நினைச்சாங்க. ஏன்னா யாருக்குமே தெரியாது. மார்க் 14வது அதிகாரத்துடைய 50வது வசனம் சொல்லுது, அவரை விட்டு எல்லாருமே ஓடி போயிட்டாங்க, எல்லோரும் ஓடிவிட்டார்கள். எல்லாமே என்னதான்? செவி வழி செய்திகளாகத்தான் இருந்துச்சு. அதனால ஆவிதான் அப்படின்னு பயந்தாங்க. இயேசு உடனே என்ன செய்யறாரு பாருங்க, இங்க லூக்கா 24 அதிகாரம் 39-40வது வசனம் வரைக்கும் அவர் சொல்றாரு. இயேசு சொல்றாரு அலைஹிஸ்ஸலாம், நான் தான் என்று அறியும்படி என்னுடைய கைகளையும் கால்களையும் தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி ஒரு ஆவிக்கு எலும்பும் சதையும் இருக்காதே அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் இன்னும் சாகல அப்படிங்கிறத சொல்றாரு. நான் இன்னும் மனித உடலோடு தான் இருக்கின்றேன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறார். லூக்கா 24வது அதிகாரம் 41-42,
அவர்கள் அதிகமாக மகிழ்ந்தார்கள். சீடர்கள் என்ன செஞ்சாங்க? சந்தோஷப்படுறாங்க, ஆச்சரியப்பட்டார்கள். இறந்து விட்டார் என்று நினைத்த அந்த இயேசு தற்போது அவர்களுக்கு மத்தியில் இருப்பதை நினைத்து, அவர்கள் எலும்பும் சதையுமாக இருப்பதை நினைத்து அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். இயேசு இன்னும் அதுல சொல்றாரு, எனக்கு சாப்பிடுவதற்கு மாமிசம் ஏதாவது இருக்குதான்னு கேட்கிறாரு. அதற்கு அவர்கள் என்ன கொடுத்தாங்க? பொரித்த மீனையும் தேன் கூட்டு துணிக்கையும் அவர்கள் கொடுத்தார்கள். இயேசு அதை என்ன செஞ்சாரு? சாப்பிட்டார். எதுக்கு சாப்பிட்டு காமிச்சாரு? தான் இன்னும் சாகவில்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக. சரிங்களா? இதெல்லாம் எப்போ அவர் சிலுவையில் அறையப்பட்டார்னு சொல்லப்பட்டது அந்த சமயம், அதற்கு பிறகு நடக்குது இது எல்லாமே. அதே போல மகதலினா மரியாள், மேக்டலின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மேக்டலின் என்ன செய்யறாங்கன்னா, 3வது நாள் இயேசு அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கல்லறைக்கு சென்றார். எதற்காக சென்றார்? யோவான் 20:1, மார்க் 16:2, வாரத்தினுடைய முதல் நாள், சண்டே தான் அவங்க சொல்லுவாங்க, வாரத்தினுடைய முதல் நாள் என்ன செய்யறாங்க? கல்லறைக்கு போறாங்க. எதுக்காக மகதலினா மரியாள் அங்க போறாங்க? அவங்களுடைய வேலை என்ன? மசாஜ் செய்யக்கூடிய வேலையை அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. மார்க் அதிகாரம் 16:1. அப்ப இறந்த உடலுக்கு யாரா மசாஜ் பண்ணுவாங்களா? இல்ல. அவங்க எதற்காக அந்த அறைக்கு போனாங்க அப்படின்னு சொன்னா, மசாஜ்னு சொன்னா எண்ணெய் பூசப்பட்டவர்னு சொல்றாங்கல்ல, கிரைஸ்ட் அப்படின்னு சொன்னா எண்ணெய் பூசப்பட்டவர். நீங்க அனோயின், மசாஹான்னு சொல்லுவாங்க எபிரேய லாங்குவேஜ்ல, மசாஹா. அது இங்கிலீஷ்ல வந்து மசாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அரபிக்ல வந்து மசீஹ், கிரீக்ல வந்து அதாவது கிறிஸ்டோஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் கிறிஸ்டின்னு சொல்லுவாங்க. கிரைஸ்ட்ன்னு சொல்றது வந்து இதுதான், எண்ணெய் பூசப்பட்டவர் அப்படிங்கிற அந்த அர்த்தமும் இருக்கு. அப்போ இந்த மகதலினா மரியாள் என்ன செய்யறாங்கன்னா, 3ஆம் நாள் உயிரோடு இருக்கக்கூடிய இயேசுவை காணுவதற்காகத்தான் அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க சில சம்பவங்கள் நடக்கு. யோவான் 20:1, மார்க் 16:4. அந்த கல்லறையை அவங்க பார்க்கக்கூடிய நேரத்துல துணிகள் எல்லாம் அகற்றப்பட்டு மூலையில கிடந்துச்சு, கல் வந்து அகற்றப்பட்டிருந்தது. கேட்போம், ஆவியாக இருக்கக்கூடிய இயேசு அலைஹிஸ்ஸலாம் ஆவியாக இருந்திருந்தால் அவங்க கல்லை அகற்ற வேண்டிய அவசியம் இல்லை, சுற்றி இருந்த துணியை அவிழ்க்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு அது வேற. சரி, அதை விட்டுருங்க. யோவான்ல 20:15 இயேசு என்ன செய்யறாங்கன்னா, அலைஹிஸ்ஸலாம் மகதலினா மரியாளை வந்து பாக்குறாங்க. அவர் அழுது கொண்டிருந்தார். இயேசு கேட்டார், பெண்ணே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் அப்படின்னு கேட்டாங்க. தோட்டக்காரன் நினைச்சுக்கிட்டு மகதலினா மரியாள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, தோட்டக்காரன் நினைச்சு பயப்படுறாங்க, இயேசுவை பார்த்து பயப்படுறாங்க. அப்போ இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இயேசு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேடம் அணிஞ்சிருந்தாங்க. யூதர்கள் தங்களை வந்து கொன்று விடுவார்கள் என்று பயந்து இயேசு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேடம் அணிந்திருந்தார்கள். அப்போ இந்த நேரத்துல தான் இயேசு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, யோவான்ல 20வது அதிகாரம் 15, 16, 17 மரியாளை பார்த்து சொல்றாங்க, மகதலினா மரியாளை, என்னை நெருங்காதீர்கள், என்னை தொடாதே அப்படின்னு சொல்றாங்க. ஏனென்றால் அவரை வந்து ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல, யூதர்களை பார்த்து அந்த ஒளிஞ்சிருந்திருக்காங்க அப்படின்னு தான் வருது அதுல. அப்போ யோவான் 20:17 சொல்லுது, இயேசு சொல்றாரு, நான் என் பிதாவினிடத்தில் ஏறி போகவில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் இன்னும் சாகல, அல்லது நான் இன்னும் உயர்த்தப்படவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இயேசு அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயர்த்தியதாக குர்ஆன்ல சொல்றான். அந்த இடத்துல என்ன சொல்றாங்க? எல்லாரும் அவரை சிலுவையில் அறைந்ததாக நினைக்கிறாங்க, மகதலினா மரியாள் உட்பட. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் இன்னும் என்னுடைய பிதாவின் இடத்தில் ஏறி போகவில்லை. இந்த இடத்துலயும் இன்னொரு வசனம் எனக்கு மறந்துருச்சு. மகதலினா மரியாள் சொல்லுவாங்க, ப்ராஃபட்னு அழைப்பாங்க அவரை, நபியே அப்படின்னு சொல்லி, ரப்பின்னு சொல்லி அழைப்பாங்க. அது வந்து நபியே, இறை தூதரே அப்படின்னு தான் அழைப்பாங்க இயேசுவை. அப்போ அவர் சொல்றாரு, நான் இன்னும் என்னுடைய பிதாவினிடத்தில் ஏறி போகவில்லை. அப்போ மார்க் 16வது அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுது? இயேசுனுடைய சீடர்கள் அவர் உயிரோடு இருக்கக்கூடிய விஷயத்தை கேள்விப்பட்டார்கள், மகதலினா மரியாளிடமிருந்து கேள்விப்பட்டார்கள் அப்படின்னு தான் வருது, அவர் உயிரோடு இருக்கக்கூடிய விஷயத்த. மத்தேயு 12:38 யூதர்கள் இயேசுவிடத்துல வந்து என்ன செய்யறாங்கன்னா, அடையாளத்தை கேட்கிறாங்க. இயேசு அவர்கள் சொன்னாங்க, மத்தேயு 12வது அதிகாரத்தினுடைய 39-40வது வசனத்துல, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியினரான நீங்கள் அடையாளத்தை தேடுகிறீர்களா? அற்புதம் உங்களுக்கு வேண்டுமா? உங்களுக்கு வந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் யோனாவுடைய அடையாளத்தை தவிர வேறு அடையாளங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், யோனானா யாருன்னு தெரியும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க வந்து நினிவா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு இறைச்செய்தி சொல்வதற்காக அனுப்பப்பட்டாங்க. அங்கிருந்து ஜோபாவிலிருந்து டர்ஷீஸ் போகக்கூடிய கப்பல்ல பயணிச்சாங்க. அங்க வந்து அந்த கடல் மூங்கி
மீன் வயிற்றுக்குள்ள இருந்தாங்கன்னு சொல்லப்படுதுல. இதுல 3 பகல்களும் 3 இரவுகளும் வந்து அவங்க வந்து மீனுடைய வயிற்றுல இருப்பாங்க. அப்போ அதே உதாரணம் தான் இயேசு அவங்களும் சொல்றாங்க. அந்த அடையாளத்தை தவிர வேற அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படாது அப்படின்னு. 3 நாள் 3 இரவுகள் அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி மரணிக்காமல் சாகாம இருந்தாங்களோ அதே மாதிரிதான் நானும் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இதுல வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா சொல்றாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, இயேசு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சிலுவையில வந்து சாகலை அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா எசேக்கியேல் 18:20 அதே போல எசேக்கியேல் 18:4 பாத்தீங்கன்னா பாவம் செய்யக்கூடிய ஆத்மாதான் சாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இன்னும் சொல்லப்படுகிறது, குமாரனுடைய பாவத்தை வந்து தகப்பனுடைய அக்கிரமத்தை குமாரனும் சுமப்பதில்லை. அதனாலதான் ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்துல 7 பிரிவுகள் இருந்துச்சு. ஆரம்ப கால அதாவது பாசலீனியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாசலீனியர்கள் நம்பியது வந்து இயேசுவை வந்து சிலுவையில அறையவில்லை, வேறு ஒருவர் தான் அறையப்பட்டார் அப்படின்னு நம்பினாங்க. அதே போல கார்போக்ரேட்ஸ் 2nd செஞ்சுரி 2ஆம் நூற்றாண்டு வரைக்குமே வந்து கார்போக்ரேட்ஸ் வந்து நம்பினாங்க. அதே போல நசரேனியர்களும் நம்பினாங்க, கொரிந்தியர்களும் நம்பினாங்க. நீங்க பாருங்க, பர்னபாஸ் அப்படிங்கிற ஒரு சுவிசேஷம் இருக்குல்ல, அது சொல்லுது இயேசு சிலுவையில் அறையப்படவில்லை, அது வேறொருவர் அப்படின்னு சொல்லுது. அதே போல நஜா ஹமாத் சுருள்கள் அப்படின்னு நிறைய சுருள்கள் இருக்கு, விரிக்கப்பட்ட சுருள்கள் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே அதைத்தான் சொல்லுது. அவங்க வந்து அதுல கருத்து வேறுபாடு இருக்கு, யார் கொல்லப்பட்டாங்க. ஆனா ஒரே ஒரு கருத்துல இருக்காங்க, இயேசு சிலுவையில கொல்லப்படவில்லை. சைமன் ஆஃப் சைரேன் அப்படின்னு சொல்லுவாங்க, சைமன் ஆஃப் சைரேன் சொல்லுவாங்க, அவர் தான் சிலுவையில் இறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ்பல் ஆஃப் பர்னபஸ் சுவிசேஷத்துல சொல்லப்படுது ஜூடாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இறந்தார் அப்படின்னு சொல்லி. இதுல அந்த சைமன் ஆஃப் சைரனுக்கு ஆதாரம் வந்து மத்தேயுல 27:32 லூக்கால 23:26 இந்த சைமன் ஆஃப் சைரன் கொல்லப்பட்டார்னு சொல்லப்படுது. ஜூடாஸ்ன்னு சொல்லக்கூடியவர் 12 சீடர்கள்ல ஒருத்தராக இருந்தார். 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை அவர் காண்பித்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லி மத்தேயுல 26:14 வரைக்கும் சொல்லுது. ஆனா அதே மத்தேயுல 27:5 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 1:18 இதே ஜூடாஸ் வந்து தூக்கு போட்டு உடல் பிளந்து 2 மாதிரியும் உடல் பிளந்தும் தூக்கு போட்டும் செத்தான் அப்படின்னு சொல்லி வருது. இதுல அதான் அந்த கான்ட்ரவர்சி இருக்கு, சரிங்களா? அப்போ இயேசு வந்து தன்னையே பலி கொடுக்கல, இயேசு வந்து நமக்காக மரணித்தார் அப்படிங்கிறது வந்து சுத்தமான என்ன ஒரு பொய் அப்படிங்கிறது இங்க நிரூபணமாகுது. ஏன்னா இயேசு தன்னை வந்து பலி கொடுத்தார் அப்படின்னு சொன்னா அதே பைபிள்ல சொல்லப்படுது, ஏலாய் ஏலாய் லோமோ சபக்தானி. நீங்க பாருங்க, ஏலாய் ஏலாய் லோமோ சபக்தானி அப்படின்னு சொல்லி அந்த சிலுவையில் அறக்கூடிய நேரத்துல அவர் சொன்னதாக ஒரு செய்தி வருது. என்ன அர்த்தம்? கடவுளே கடவுளே என்னை ஏன் கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி கேட்கறது. மத்தேயு 27:46, மார்க் 15:34 இது எல்லாமே வந்து தெளிவா சொல்லும், இயேசு அலைஹிஸ்ஸலாம் தானாக விரும்பி சிலுவையில போய் அவங்க வந்து கொல்லப்படவில்லை அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரியுது. நீங்க ஆனா இதைதான் நம்ம சொல்றோம், அவர் வந்து சிலுவையில் அறையப்படவில்லை, இறைவன் அவரை பாதுகாத்தான், அவரை காப்பாற்றினான் அப்படிங்கிறது வந்து நாங்க தெளிவாக முஸ்லிம்கள் நம்புறோம். குர்ஆனும் அதைத்தான் சொல்லுது. அவர் வந்து செய்த எல்லாமே இறைவனாலத்தான். யோவான்ல 14:28 என்ன சொல்லுது? என்னுடைய பிதா என்னை விட பெரியவர். யாரு? காட், கடவுள், இறைவன், அல்லாஹ் என்னை விட பெரியவர் அப்படின்னு சொல்றாரு. யோவான் 10:29 என் பிதா அனைவரையும் விட பெரியவர். மத்தேயு 12:28 தேவனுடைய சக்தியினாலேயே நான் என்ன செய்யறேன்? பிசாசுகளை துரத்துகிறேன், நானாக செய்யறதில்லை, பீதில் இல்லா நம்ம சொன்னோமே அதே வருது. லூக்கா 11:20 தேவனுடைய ஆவியினாலேயே பிசாசுகளை துரத்துகிறேன். யோவான்ல 5:30 தெளிவாக வருது, நான் சுயமாக ஒன்றும் செய்வதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பிய பிதாவிற்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நியாயமாக இருக்கிறது. இது தெளிவா வருது. கடவுளாகிய நான் வரல, என்னை ஒருத்தர் அனுப்பி இருக்கிறாரு அப்படிங்கிறது தெளிவா வருது. நபியாக அனுப்பி இருக்கிறாரு, நான் எதுவுமே சுயமாக செய்யறதில்லை, என எல்லாமே என்னதான் பீதில் இல்லா இறைவனுடைய அந்த கட்டளையின் அடிப்படையில் தான். யோவான் 14:24 நான் சொல்லக்கூடிய வசனம் என்னுடையதில்லை, என்னை அனுப்பிய பிதாவினுடையது அப்படின்னு சொல்றாரு. யோவான் 17:3 தெளிவாக சொல்றாரு. இது வந்து என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்ம சொல்றோம். அதே போல நம்ம சொல்லுவோமே, வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் ஒரே ஒருத்தன் தான், அவனை நம்புவதும் முஹம்மதை ஏற்றுக்கொள்வதும் இறை தூதராக அப்படின்னு சொல்லுவோமே, அதே போல ஒருவனாகிய மெய் தெய்வனாகிய உம்மையும்
நீர் அனுப்பிய இயேசுவையும் அறிவதுதான் நித்திய ஜீவன், அதுதான் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லி யோவான்ல 17 3வது அதிகாரம் அத்தியாயம் என்னது இது நமக்கு சொல்லித்தருது. இதுதான் உண்மையான இயேசுடைய உண்மையான ஒரு பிரச்சாரம் என்பதை நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, ஹைர். அடுத்ததாக சில கேள்விகள் நாம அவர்களிடத்துல கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்கு, அவங்க சிந்திச்சு பார்க்கணும். அதற்காக சரிங்களா, நாம கேட்கலாம் அவங்க கிட்ட, நீங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஜீசஸ் அவங்கள கடவுள் நம்புறீங்களா அல்லது கடவுளுடைய மகன் நம்புறீங்களா? அவங்க சொல்லுவாங்க கடவுளுடைய மகன் என்றுதான் நம்புறோம். எப்படி மகன்? பயாலஜிக்கலான மகனா அல்லது உண்மையாகவே சும்மா மகன் அப்படியா? அவங்க சொல்லுவாங்க இல்ல பயாலஜிக்கலான மகன் இல்லை, அந்த நம்ம இப்ப எப்படி மகன் சொல்றோமோ அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கடவுளுக்கு மொத்தம் எத்தனை மகன்கள் தெரியாது, ஜீசஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையாகவே பழைய ஏற்பாடு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல வருது, இஸ்ரேலுடைய கடவுள் இருக்காரு, அவங்க இஸ்ரேலை பார்த்து சொல்றாங்க இஸ்ரேல் என்னுடைய மகன் சொல்றாங்க. 2 சாமுவேல் 7:13 சொல்றாங்க தாவூத் அவர் கடவுளுடைய மகன் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் அவங்க என்ன சொல்றாங்க, கடவுளுடைய மகன் சொல்றாங்க. சுலைமான் கடவுளுடைய மகனாக சொல்றாங்க. ஆதம் கடவுளுடைய மகனாக சொல்றாங்க. அதனால கடவுளுடைய மகன் என்பதனால அவங்க கடவுளாக மாறிட மாட்டாங்க அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணும். 2வது, ஜீசஸ் அவங்க கடவுளா அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க. கடவுளுக்கு ஒரு கடவுள் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்போ ஜீசஸ் கடவுளாக இருக்க முடியாது, ஏன்னா அவங்க கடவுளுடைய மகன் அல்லவா அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க ஆமா கடவுளுடைய மகன் தான், ஆனால் அவரும் கடவுள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 2 கடவுளா? இல்ல, அப்போ ஒரு கடவுள் கொள்கை தானே கிறிஸ்தவம் என்பது. அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும், ஒரு கடவுள் என்றால் யார் கடவுள்? பிதாவா அல்லது அவருடைய மகனா? மகன் நம்ம சொல்லிட்டோம், பல பேரை மகன் சொல்லி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கடவுளுக்கு ஒரு கடவுள் இருக்க முடியாது. அப்போ ஜீசஸ் கடவுளாக இருந்தால் அவருக்கு ஒரு கடவுள் இருந்திருக்க முடியாது அப்படிங்கிறத நாம தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ சொல்லுவாங்க ஜீசஸ் சொன்னாரு நானும் என்னுடைய பிதாவும் ஒன்றுதான் அப்படின்னு சொன்னார். நாம சொல்றோம் இன்னொன்னும் அவர் சொன்னாரு, நாம இப்போ வாசி காமிச்சோம், மெய் தேவனாகிய ஒருத்தர் தான் கடவுள், கடவுள் என்பவர் ஒருத்தர் தான் அப்படிங்கிறதும் பைபிள்ல சொல்லப்பட்ட வசனங்கள் தான். அப்ப இதை நாம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். ஏன்னா அந்த இடத்திலேயே அவங்க சொல்லியிருக்கலாம் நானும் கடவுள் தான், என்னுடைய தந்தையும் கடவுள் தான், பிதாவும் கடவுள் தான், பரிசுத்த ஆவியும் கடவுள் தான் சொல்லியிருக்கணும். ஆனா அந்த இடத்துல அப்படியெல்லாம் ஜீசஸ் என்ன செய்யல, சொல்லல. அவர் என்ன சொன்னாரு, பிதாவாகிய மெய் தேவனாகிய அவர் மட்டும்தான் கடவுள் என்பதாக ஜீசஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா நமக்கு சொல்லி தந்தாங்க. அப்ப நம்ம கேட்கலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஜீசஸ் அவங்களும் பிதாவும் பேசி இருக்கிறாங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி இருக்கிறாங்களா? அவங்க சொல்லுவாங்க ஆமா பேசி இருக்கிறாங்க. அவர் 2 பேருமே ஒருத்தராக இருந்திருந்தால், பிதாதான் மனிதனாக மாறி வந்திருந்தால் எதற்கு 2 பேராக இருக்கணும்? 2 பேர் ஏன் பேசிக்கொள்ளணும்? நமக்கு நாமே பேசிக்கொள்வோமா? அப்படி பேச மாட்டோமே, தேவையில்லையே, அதை நாம பேச மாட்டோம். அப்ப அவங்க ஏன் பேசிக்கொள்ளணும்? அப்ப பேசுறதாக இருந்தா 2 பேர், 2 பேராக இருந்தா 2 கடவுள் அல்ல, ஒருத்தர் தான் கடவுள் அப்படிங்கிறத நாம புரிஞ்சு கொள்ளலாம். இன்னொரு கேள்வி, ஜீசஸ் யாரை வழிபட்டார், யாரை தொழுதார்? தொழுததாக வருது பைபிள்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, தொழுதார்கள் அப்படின்னு சொல்லி. யாரை தொழ வேண்டும்? அப்போ ஜீசஸ் தன்னைத்தானே தொழுது கொண்டாரா? இல்ல, அப்படித்தானே. அப்ப யாரை தொழுதாரு? கடவுளை தானே தொழுதாரு. ஆமா கடவுளை தான் தொழுதாரு. அப்போ நாம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஜீசஸ் எந்த கடவுளை வணங்கினாரோ அந்த கடவுளை நாமளும் வணங்குவோம். சரிங்களா? ஜீசஸ் எந்த கடவுளை வணங்கினாரோ அவரை நாம வணங்குவோம். ஆனா ஜீசஸ் என்ன செய்ய மாட்டோம், நாங்க வணங்க மாட்டோம் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு பாருங்க, கடவுளுக்கு எல்லாமே தெரியுமா? அடுத்த கேள்வி, கடவுளுக்கு எல்லாமே தெரியுமா? தெரியும். ஜீசஸுக்கு எல்லாம் தெரியுமா? தெரியும் சொல்லுவாங்க. அப்ப ஜீசஸ் தானே அப்ப கடவுளா இருக்கணும். பாருங்க, நான் நினைக்கிறேன் மார்க்ல ஒரு நிமிஷம் 13:32, மத்தேயுல 24:36 சொல்லுது, மறுமை நாள், அந்த நாளை அந்த நாளையும் நாளிகையும் பிதா ஒருவரை தவிர மற்ற யாரும் அறிய மாட்டார்கள். எப்படி வருது? மறுமை நாளை பிதாவை தவிர வேற யாருமே அறிய மாட்டாங்க. பரலோகத்தில் இருக்கக்கூடிய தூதர்கள், மலக்குமார்கள் அவர்களும் அறிய மாட்டார்கள்,
குமாரனான நானும் அறிய மாட்டேன்னு சொல்றாரு. குமாரனும் அறிய மாட்டார். மத்தேயுல 24:32-36 என்ன செய்யுது, தெளிவாக சொல்லுது. அப்ப ஜீசஸ் வந்து எல்லாமே தெரிந்தவர் அல்ல, கடவுள் தான் எல்லாமே தெரிந்தவர் அப்படிங்கிறது தெளிவாக அங்க தெரியுது. இப்ப சொல்லுவாங்க ஜீசஸ் தான் வந்து ஃபாதர்னு சொல்லிடுவாங்க சில பேர். ஜீசஸுக்கு ஒரு ஃபாதர் இருந்தார், பிதா. ஜீசஸ் தான் ஃபாதரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எதற்காக ஜீசஸ் வந்து சொல்லணும் என்னை விட என் பிதா பெரியவராக இருக்கிறார்னு எதுக்காக சொல்லணும்? பிரிச்சு பேசுறாரு. அடிக்கடி நீங்க அதான் பாப்பீங்க, பிரிச்சு பேசக்கூடிய நிறைய இடங்கள்ல பாப்பீங்க. இது எல்லாமே தெளிவாக சொல்லுது, 2 பேரும் என்ன ஒன்று அல்ல அப்படிங்கிறது வந்து என்ன செய்யப்படுது, தெளிவாக தெரியுது. அப்ப இன்னொன்னு கேட்கலாம் நம்ம, அடுத்த கேள்வி, ஒன்றாக இருந்திருந்தால் சரி, நீங்க வந்து பிரிக்க மாட்டீங்க அப்படித்தானே? ஜீசஸும் அவருடைய பிதாவும் ஒன்றுதான், பரிசுத்த ஆவியும் ஒன்றுதான், 3 பேருமே கடவுள் தான், 3 பேருமே ஒன்றுதான் அப்படின்னு சொன்னா, சிலுவையில் மரணித்தது பிதாவா? சிலுவையில மரணித்தது பிதாவா அல்லது சிலுவையில பரிசுத்த ஆவி மரணித்ததா அப்படின்னு கேட்டா, இல்ல, ஜீசஸ் மட்டும் தான் மரணிச்சாரு, பிதா மரணிக்கல அப்படின்பாங்க. அது எப்படி? 3 பேரும் ஒண்ணுதானே? இல்ல, 3 பேரும் பிரிஞ்சிருந்தாங்க, சேர்ந்து இருப்பாங்க. அந்த கட்டத்துல வந்து 3 பேர் 3ஆக பிரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா திருத்துவ கொள்கை, ட்ரினிட்டின்னு சொல்றது. இதுதான் நம்ம சொல்றோம், 3 பேரும் ஒன்றல்ல அப்படிங்கறது தெளிவா புரியுங்கிறீங்க. அந்த கட்டத்திலேயாவது 3 பேர் 3ஆக பிரிஞ்சிடுறாங்க, 3 பேரும் ஒண்ணு இல்ல. அப்ப அந்த நேரத்துல ஜீசஸ் என்ன கடவுளாக இல்லை அப்படிங்கிறதையாவது ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா அவர் மரணிக்கிறார்ல. ஏன்னா அதாவது என்ன சொல்லப்படுது, பைபிள்ல வந்து சொல்லப்படுது, கடவுள் வந்து மரணிக்க மாட்டார், என்றும் உயிரோடு இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறது வந்து பைபிள்ல சொல்லப்படுது. அப்போ ஒருத்தர் வந்து மரணிக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் வந்து என்ன ஆகுறாரு அப்படின்னு சொன்னா கடவுளுடைய அந்தஸ்துல இருந்து போயிடுவார் அப்படிங்கிறத நாம விளங்கணும். இன்னொன்னு பாருங்க, யோவான்ல 4:12 தேவனை வந்து ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை அப்படின்னு வருது. யாருமே பார்த்ததில்லை. ஜீசஸை பார்த்துருக்குறாங்களா? அவன் பார்த்துருக்குறாங்க. அப்ப அவர் கடவுள் இல்லை அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரியுது. இதுல மிக முக்கியமான ஒண்ணு சொல்லுவாங்க, ஜீசஸ் வந்து அற்புதமாக பிறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சொல்லுவாங்க முகம்மது அற்புதமாக பிறக்கலையே அப்படின்னு சொல்லி. அதை பத்தி இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம முகம்மதா ஜீசஸான்னு நம்ம பேசுறது இல்லை. ஜீசஸ் கடவுளா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம பேசுறோம். இதுல வந்து நமக்கு இதுக்கு வந்து அல்லாஹ்வே வந்து தெளிவாக வந்து பதில் சொல்றான். அவருக்கு சிறந்த உதாரணம் யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு யாரு இல்லை? அவர் வந்து மிகப்பெரிய அற்புதமான ஒரு படைப்பு. அவருக்கு வந்து தாயும் இல்லை தந்தையும் இல்லை. அப்ப அவர் தானே பெரிய கடவுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவன் வந்து என்ன செய்யறான், இதற்கு வந்து பதில் சொல்றான். சரி, ஹைர். அதே போல இன்னொன்னு பாருங்க, இதுல பாருங்க இன்னொரு இது, இந்த குரூசிஃபிகேஷன் இருக்குல்ல, இந்த சிலுவை பலி அப்படிங்கிறது வந்து ஒரு சாத்தானிய ஒரு கலாச்சாரம். சரிங்களா? இது வந்து பழைய காலத்துல அந்த கிரேக் அந்த ரோம் அந்த மாதிரி ஏரியாக்கள்ல தான் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, பைபிள்ல வந்து ஜெரேமியால வந்து 19வது அதிகாரம் 5வது இதுல வருது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, பால் அப்படிங்கிற அந்த உயர்ந்த இடங்கள்ல வந்து என்ன செய்வாங்கன்னா குழந்தைகளை வந்து எரிப்பாங்க. இது வந்து அந்த இதுல சொல்லப்படுது, கடவுள் சொல்றாரு, இதெல்லாம் வந்து நான் வந்து அவர்களுக்கு உத்தரவிடவும் இல்லை, இதை பத்தி நான் எதுவுமே சொல்லலை, என்னுடைய மைண்ட்ல கூட இது இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்வதாக வருது. இது எல்லாமே வந்து ஒரு இரத்த பலி கொடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாட்டானிக் கல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து அவர்கள் வந்து புரிந்து கொள்ளணும். இது வந்து அவர்களிடத்துல இருந்து வந்த ஒரு கலாச்சாரம். இதற்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. கிறிஸ்மஸ் நான் ஏற்கனவே சொன்னேன், அதுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையோ அதே போலத்தான் என்ன இதுவும். ஏன்னா ஒரு 300 வருடங்கள் வரைக்கும் வந்து யாருமே வந்து கொண்டாடலை இந்த கிறிஸ்மஸ் அப்படிங்கிறத வந்து. நீங்க பாருங்க, 1647 வரைக்குமே வந்து இங்கிலாந்து, சர்ச் ஆஃப் இங்கிலாந்து வந்து தடை செஞ்சிருந்து இந்த டிசம்பர் 25 வந்து கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லி. இன்னும் அடுத்த கேள்வி பாருங்க. சரி, நம்ம கேட்கலாம் ஒரு கேள்வி, ஆபிரகாமுடைய கடவுள் யார்? பிதா, அப்படித்தானே? அப்ப ஏன் ஆபிரகாமுடைய கடவுள் ஜீசஸ் நம்ம சொல்லல? மூசாவுடைய கடவுள் ஜீசஸ் நம்ம ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? அவங்களுடைய கடவுள்கள் எல்லாருமே பிதா. ஆனா ஜீசஸுக்கு பிறகு வந்து நமக்கு கடவுளாக ஜீசஸ் எப்படி ஆக முடியும்? அவர்களுக்கெல்லாம் எப்படி பிதாவோ அதே போலதான் ஜீசஸுக்கும் பிதா ஒருத்தர் இருந்தார் அப்படிங்கிறத நாம வந்து விளங்கணும். இது எல்லாமே வந்து பைபிள்ல வந்து மாற்றப்பட்டது. இந்த காஸ்பல்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய சுவிசேஷங்கள் சொல்றோம்ல, லூக்குடைய சுவிசேஷம், மார்க்குடைய சுவிசேஷம், ஜானுடைய சுவிசேஷம், மத்தேயுடைய சுவிசேஷம், இது எல்லாமே வந்து ஒரு 2ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா 2ஆம் நூற்றாண்டுல தான் எழுதப்படுது.
பாப்பியஸ் ஆஃப் ஹைக்ரோபோலிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் என்ன செய்கிறாரு, இதை வந்து எழுதுறாரு. ஒரு ஸ்கிரிப்சர்ஸ் போல எழுதுறாங்க, ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்னு சொல்லி 3ஆவது நூற்றாண்டுல. அதாவது ஐரினைஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அது பேர் எனக்கு சரியா தெரியல, ஐரினைஸ் அப்படின்னு சொல்லி அவர் தான் முதல் முறையாக இந்த 4 சுவிசேஷங்களையும் எடுத்து ஒன்றாக போட்டு ஒரு இதாக கொடுத்தார். ஆனா உண்மையாகவே 12 சீடர்களாக சொல்றாங்கல்ல, இவங்க யாருமே எழுதின அந்த உண்மையான அந்த கோஸ்பல், அதாவது ஹதீஸ் நம்ம சொல்ற மாதிரி, அது இங்க இது வரைக்குமே வந்து இல்லை. ஏன்னா அது எல்லாமே வந்து அரமைக். உண்மையாகவே ஜீசஸ் பேசினது வந்து என்னவாக இருக்கலாம்னா அரமைக்காக இருக்கலாம் அல்லது சிரியாக்காக இருக்கலாம். இன்றைக்கு எல்லாமே கிரேக்ல தான் இருக்கு, கிரேக்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு. உண்மையான அந்த மூல நூல் வந்து எதுலையுமே இல்லை. எல்லாமே வந்து டிரான்ஸ்லேஷன்ல நிறைய குளறுபடிகள் பண்ணி அதை வந்து இது பண்ணிட்டாங்க, அல்லது நிறைய விஷயங்களை வந்து தூக்கிட்டாங்க. நீங்க பாப்பீங்க புரொட்டஸ்டன்ட், அதே போல ஆர்சி, இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட 66 சாப்டர் உள்ள பைபிள் இருக்கு, ஒருத்தர்கிட்ட 73 சாப்டர் உள்ள பைபிள் இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடுது. என்ன காரணம்னா தேவையானதை தூக்கிட்டு தேவையானதை வந்து நீக்கிடுவாங்க. அதனால தான் நான் சொன்னேன், இந்த உண்மையான பேர், ஜீசஸுடைய உண்மையான பேரே வந்து இயேசு அப்படிங்கிறது தான். அதை வந்து ஜீசஸ்ன்னு வந்து மாற்றவே முடியாது, அதை மாற்றிருக்கிறாங்க. அதே போல் கடவுளுடைய பெயர் வந்து அரமைக்கில் எப்படி வருதுன்னா, நீங்கள் எடுத்து பாருங்க, கிரீக்ல மொழிபெயர்க்கும் போது எப்படி பெயர்க்கிறாங்கன்னா யாஹ்வே அப்படின்னு பெயர்க்கிறாங்க. ஏஹோவான்னு சொல்லுவாங்கல்ல, ஏஹோவா விட்னஸ்ன்னு சொல்லி தான் குரூப்ஸ் இருக்கிறாங்க, யாஹ்வே அப்படின்னு பிரிக்கிறாங்க. இது உண்மையாகவே அரமைக்குல என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா அலாஹா. அலாஹா, அல்லாஹ் அப்படிங்கிறது தான் அலாஹா, சரிங்களா? அந்த அல்லாஹ் அப்படிங்கிறது தான் அலாஹாவாக இருக்குது அந்த மொழியில. அப்போ அல்லாஹ் அப்படிங்கிற இருந்துச்சுன்னு சொன்னா அதை வெளியிடுறதுல அவங்களுக்கு பிரச்சனை. அதனால எப்படி மாத்திட்டாங்க, அதை வந்து தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபாதர் அப்படின்னு சொல்லிலாம் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை வந்து மாற்றிட்டாங்க. நம்ம விளங்கணும். இதே போல் நிறைய கேள்விகள் இருக்குது. இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவ சகோதரர்கள் வந்து இதை வந்து சிந்திச்சு பார்க்கணும். சிந்திச்சு பார்த்து அவர்களுடைய வேதங்களையாவது அவர்கள் படித்து அதை தெரிஞ்சு கொள்ளணும். ஜீசஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2வது வருகை இருக்குது. அவர்கள் வந்து வெள்ளை மினாரால என்ன செய்வாங்க, டமஸ்கஸ்ல இருக்கக்கூடிய வெள்ளை மினாரால அவர்கள் இறங்குவார்கள், பஞ்சிகளை கொள்வார்கள், சிலுவைகளை உடைப்பார்கள், அவர்கள் ஆட்சி செய்வார்கள், ஜிஸ்யா வரி அவர்கள் வாங்க மாட்டார்கள். எல்லாமே இதில் இருக்கு, ஹதீஸ்கள்ல இருக்கு அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பு. அவர்கள் வந்து மசீஹ் தஜ்ஜால் என்று சொல்லக்கூடிய அந்த பொய்யனை என்ன செய்வாங்க, அவர்கள் கொள்வார்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவா தெரியணும். தஜ்ஜால் வரக்கூடிய நேரத்துல நாம என்ன செஞ்சிடக்கூடாது, இவர்தான் கிறிஸ்து என்று பலர் போயிடுவாங்க குழம்பி. அதுலேயும் நாம் என்ன செய்யக்கூடாது, கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இந்த உபதேசம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, அந்த தஜ்ஜாலுக்கு பின்னால இவர்தான் கிறிஸ்தவர் என்று, இவர்தான் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம், இயேசு அலைஹிஸ்ஸலாம் என்று அவருக்கு பின்னால நம்ம போயிடக்கூடாது. அவன் தஜ்ஜால், அவனை கொல்வதற்காக உண்மையான மசீஹ் என்ன செய்வாரு, அவர் வருவாரு, தஜ்ஜாலை கொல்வாரு. அவர் வந்து இஸ்லாமிய அந்த ஷரியத்தை அவர் என்ன செய்வார், பின்பற்றுவாரு. இன்னும் நிறைய சம்பவங்கள் எல்லாம் வருது, மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வர்றது, இது எல்லாமே வருது. இன்னும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யஜூஜ் மஜூஜுடைய வருகைகள் எல்லாம் வருது அதுக்கு பின்னால. இதுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து திருமணம் முடிப்பார்களா இல்லையா அப்படிங்கிறதுல எனக்கு தெரியல, மறந்துருச்சு. 7 வருடமா 40 வருடம் அவர்கள் ஆட்சி செய்வார்களா அப்படிங்கிறதுல வந்து 2 விதமான செய்திகளும் வந்து ஹதீஸ்ல இருக்கு. அதுக்கு பிறகு மரணிப்பார்கள். சுனன் அபுதாவுதுல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, நம்பர் எனக்கு மறந்துருச்சு, 42/80 நினைக்கிறேன், 4280 நினைக்கிறேன், அல்லாஹு அலம். சுனன் அபுதாவுதுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் எங்க அடக்கம் செய்யப்படுவார்கள்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்துல வந்து அடக்கம் செய்யப்படுவார்கள், மதீனாவில் வந்து அடக்கம் செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு. ஷேக் அல்பானி அவர்கள் வந்து இது சஹீஹ் அப்படின்னு சொல்றாங்க. இது அல்லாம அவர்கள் வந்து எப்படியெல்லாம் இருப்பார்கள், அவருடைய உருவம் எப்படி இருக்கும்னு சொல்லி நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவர் வந்து முடி வளர்த்தியவராக, அதுல வந்து தண்ணீர் சொட்டி கொண்டு இருக்கும். எப்படி குளிச்சுட்டு ஒருத்தர் வந்தா அப்படி தலையில தண்ணீர் சொட்டுமோ அதே போல தண்ணீர் வந்து சொட்டி கொண்டு இருக்கும். மிக அழகிய உருவமுடையவராக, அஹ்மர் அப்படிங்கிறது வெள்ளை, அதாவது சிகப்பு நிறமா அல்லது பிரவுன் நிறமா அப்படிங்கிறதுல கருத்து வேறுபாடு சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருந்திருக்கு. எந்த நிறமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கண்ட்ரிஸ் போனீங்கன்னா அந்த வெள்ளை நிறத்துல இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு ஜீசஸ் வச்சிருப்பாங்க. கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய நாடுகள்ல சர்ச்சுகள்ல கருப்பு நிற ஜீசஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது, அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க திரும்பி வருவாங்க, அவர்கள் முஸ்லீமாக இருப்பார்கள்.
அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அவர்களை நாங்கள் போற்றுவோம், அவர்களை உண்மைப்படுத்துவோம், அவர்களை கண்ணியப்படுத்துவோம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கண்ணியப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அவர்களை மட்டும்தான் நாங்கள் பின்பற்றுவோமே தவிர அவர்களுக்கு எதிராகவோ அல்லது அவர்களை திரித்து சொல்லப்பட்ட இந்த விஷயங்களையும் முஸ்லிம்கள் பின்பற்ற மாட்டோம். உண்மை எதுவோ அதை பின்பற்றுவோம். உண்மைக்கு மிக 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 பரிசுத்தமான ஒரு வேதம் வந்திருக்குது அப்படின்னு சொன்னா அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வேதமான இந்த குர்ஆன் தான். இந்த குர்ஆன் அவர்கள் படித்து பார்க்கணும். அதே போல நான் சொன்ன விஷயங்களை எல்லாம் கிறிஸ்தவ நண்பர்களும் தேடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் நேர்வழியை அல்லாஹ் கொடுக்க போதுமானவன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் நேரான பாதையில் ஆக்கியல்வானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் அகூலு கௌலி ஹதா வஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதா சந்தேகம் இருந்தால் கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். அது இதுக்கு முன்னாடி இதுக்கு பிறகு முஸ்லிம்கள் மௌத்தானதற்கு பிறகு ஆமா 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 அது மெடிக்கல் ஆமா ஆமா இல்ல இது அழுறதுக்கான காரணம் சொல்லலையே. அழுதா ஆரோக்கியமா இருக்குங்கிறது சொல்றாங்க. ஆனா ஏன் அழுதுங்கிறது தெரியாது. ஆமா அசுலா சொல்றாங்க சைத்தானுடைய தீண்டுதல்ல தான் அது அழுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அழுததுனாலதான் அது ஆரோக்கியமா இருக்குங்கிறது ரெண்டாவது. ஏன் அழுதுங்கிறத சயின்டிஸ்டால சொல்ல முடியாது, டாக்டர்ஸால. எதுக்காக அந்த குழந்தை அழுது அப்படிங்கறத சொல்ல முடியாது. हाँ सुभानक अल्लाहुम्मा व बिहम्दिका अशहदु अन ला इलाहा इल्ला अंता अस्तगफिरुका